100% 5 வருஷமா. வணக்கம், உங்க பேரு? துர்காதேவி. இந்த பரமத்தி வேலூர் தொகுதியில எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமா இருக்கீங்க. நல்லா செஞ்சாரு. ஏன்னா அவர் வழியில அவரு கவுன்சிலர் இருக்காரு. KS மூர்த்தி 2011ல பண்ணாரா? இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, சேகர்னு சொல்லிட்டு. அவர் எப்படி இது வரைக்கும் 5 வருஷமா என்னன்னு கூட எட்டி பார்க்கல. அதாவது செய்யறாரோ இல்லையோ மக்களுடைய தேவைகளை என்ன ஏதுனாவது கேட்கணும். அதுவுமே இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அது ஒரு மைனஸ், ஒரு பாயிண்ட். ஆனா KS மூர்த்தி எப்பவுமே மக்களுக்காக செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தண்ணி பிரச்சனையில இருந்து, ரோடு பிரச்சனையில இருந்து, எந்த ஒரு தேவைன்னு போய் மக்கள் நின்று கேட்டா உடனே அவர் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்காக நாங்க KS மூர்த்திக்கு எல்லாருமே ஓட்டு போடுவோம். இந்த 5 வருஷத்துல யார் இங்க இப்ப தொகுதிக்கெல்லாம் வந்தது? அதான் சட்டமன்ற உறுப்பினர் எட்டியே பாக்கலீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் அரசு நிதி கொடுப்பாங்க. அதாவதுங்க நிதி கொடுப்பாங்க. அந்த நிதி எவ்வளவுன்றது கூட மக்களுக்கு தெரிவிக்கவே இல்லைங்க. ஓகேங்களா? நிறை குறைகளை கூட எதுவுமே அவங்க கேட்கவும் இல்ல. கவுன்சிலர் ஜெயிச்சனால, திமுக கவுன்சிலர் தான் ஜெயிச்சிருந்தாரு. அதனால அவர் மூலியமா மக்களுக்கு நிறைய உதவிகள், நன்மைகள் செஞ்சனாலதான் இன்னும் மக்கள் நன்றியை மறக்காம அவர் KS மூர்த்திக்கு ஓட்டு போடணும்னு எல்லாருமே ஒத்துமையா ஓட்டு போடணும். இந்த தடவை ஜெயிச்சு அவர் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா 100% திமுகவுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். அது KS மூர்த்தி தான் ஓட்டு கிடைச்சு ஜெயிச்சு வருவாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. திட்டங்கள்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. மகளிர் உரிமை தொகையில இருந்து பல திட்டங்கள் கொடுத்தாங்க. உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், பெண்களுக்காகட்டும் இல்ல தமிழ் புதுவன், நான் முதல்வன் திட்டம், அதுல எல்லாம் பணம் வந்துச்சா? பயனடைஞ்சிருக்காங்களா? பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. கொண்டு சேர்த்திருக்காங்க. ஒரு 99% வந்துட்டு இருக்குது. 1% சம்திங்ல வராம இருக்கலாம். ஆனா 99% எல்லாத்துக்குமே இந்த முறையும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்களே, நாங்க வெற்றி வந்தா பென்ஷன் 2000 ரூபாய் ஆக்குவோம், மகளிர் உரிமை தொகை 2000 ஆக்குவோம், எல்லாமே புது திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. நம்பிக்கை இருக்கா? திமுக நம்பிக்கை இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. அதிமுகவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதிமுக கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனா எங்க தொகுதிக்கு, எங்க இதுக்கு அவர் KS மூர்த்தி கண்டிப்பா எல்லாமே எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கு. சரிங்களா? தேங்க்யூ. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் KS மூர்த்தி அவர்களுக்கு முதல் வாக்கு பெட்டியில் எண் 4ற்கு நேராக உள்ள உதயசூரியன் சின்னத்தில் பொத்தானை அழுத்தி பெரும்பான்மையாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.